சமூக அநீதிகளுக்கு எதிரான போராளியும் தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவருமான கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி கிராமத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார். மதுரையில் முதல் பெண் பட்டதாரி என்ற பெருமைக்குரியவர். 99 முடிய போகுது, 100 வயசாக போகுது. அதில் ரொம்பவும் கிராமமாக போக முடியல. ஆனாலும் எப்படியாவது நம்மளால் முடிஞ்ச மட்டும் அதுங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துடணுன்றது அது ஒரு முடிவோடு இப்போ நடந்துகிட்டு இருக்கேன். காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட கிருஷ்ணம்மாள் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். 1942ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றார். எல்லாரும் காலையில் விவசாய வேலை செய்துட்டு அந்த பழைய கஞ்சி தான் எல்லாருக்கும் கிடைக்கும். அதை சாப்பிட்டுட்டு எல்லாரும் சந்தோஷமாக ரெடியாக இருப்பாங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு. அதன் பிறகு வினோபா பாவேவின் நிலமற்றவர்களுக்கான பாத யாத்திரை போராட்டத்தில் கலந்து கொண்டு பாத யாத்திரை மேற்கொண்டார். 1968ஆம் ஆண்டு நாகை மாவட்டம் கீழ வெண்மணி கிராமத்தில் விவசாய கூலி தொழிலாளர் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் என 44 நபர்கள் உயிரோடு கொளுத்தப்பட்ட கொடூரம் இவரை நிலைக்குலைய வைத்தது. அவங்க குடிசையை பார்க்கும்போது கண்ணில் கண்ணீர் வந்துடுது. இந்த குடிசையில் எத்தனை நாளைக்கு சுதந்திரம் வந்தது, சுதந்திரம் என்ற நினைப்பே இல்லை. நிலமற்ற விவசாயிகளான பண்ணை கூலிகளுக்கு சொந்தமாக நிலம் பெற்று தருவதையே தன் லட்சியமாக ஏற்றார். உழவனின் நில உரிமை இயக்கமான லாப்டி அமைப்பை கிருஷ்ணம்மாள் தொடங்கினார். இந்த அமைப்பின் மூலம் கிருஷ்ணம்மாள் சுமார் 13,500 ஏக்கர் நிலத்தை ஏழை மக்களுக்கு வழங்கியுள்ளார். நான் மயிலாடுதுறை பக்கம் போயிட்டு வந்தேன், ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தா சாக்கை வச்சுட்டு கீழே படிஞ்சு கிடக்கிற நெல்லை அறுத்து போட்டிருக்காங்க, படிஞ்சு கிடக்கு. அதை சாக்கிலேயே நசுக்கி நெல்லை எடுக்கிறாங்க. அதை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இடம்னா அவ்வளவும் கூரையெல்லாம் படுத்து கிடக்கு. எனக்கு அந்த கூரையை பார்க்கும்போது கண்ணில் கண்ணீர் வந்தது. அந்த ஒரு காரியத்தை நான் முடிச்சுட்டேன்னு சொன்னால் எடுத்த ஜென்மம் நல்ல ஜென்மந்தான்.